தமிழகத்தையே உலுக்கிய இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தில் 67 பேர் அதில் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாகியது. இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து அது நீண்டு கொண்டே செல்லக்கூடிய சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகளின் கேள்விக்கு பதிலளித்த சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் 3 மாதத்தில் இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்படும் என்ற உறுதியை அளித்திருக்கிறார். இதனால் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு விசாரணையானது 3 மாதத்தில் விசாரித்து முடிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்திருக்கிறது. இதனால் விஷச்சாராய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 3 மாதத்தில் உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் இந்த வழக்கு விசாரணையின் மூலமாக தெரிய வருகிறது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தை அருந்தியதால் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சூழ்நிலையில் சிபிஐ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலின்படி வழக்கு விசாரணை விரைவாக நடைபெற்று வருகிறது என்றும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களுக்கு ஜாமீன் அளிப்பதற்கு மறுப்பு தெரிவித்தும் அவர்களை ஜாமீனில் விடுவித்தால் அவர்கள் சாட்சிகளை கலைக்க நேரிடும், வழக்கு விசாரணை துரிதமாக நடத்த இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் இதுபோன்ற விஷச்சாராய மரணம் இனிமேல் நடைபெறாத அளவுக்கு இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை பெறுவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் ஆதாரங்கள் ஆவணங்களை திரட்டும் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 3 மாதத்தில் இந்த வழக்கு விசாரணையை நடத்தி முடிப்போம் என்று சிபிஐ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது.